ராமேஸ்வரம் நகராட்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் காரைக்குடி மண்டலம் சார்பில் புதிய அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு பேருந்து சேவை துவக்க விழா நடைபெற்றது. ராமேஸ்வரம் நகராட்சியை தூய்மை ராமேஸ்வரமாக மாற்றும் வகையில் 12 புதிய பேருந்து சேவையினை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜூத் சிங் தலைமையேற்றார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் முனைவர் கே.இ. நாசர்கான், துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த், தமிழக அரசு போக்குவரத்து துறை கும்பகோணம் லிட் நிர்வாக இயக்குநர் தசரதன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜூத் சிங் தலைமை உரை ஆற்றினார். 12 CNC பேருந்துகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடி அசைத்தும் ரிப்பன் வெட்டியும் துவக்கி வைத்து விழா சிறப்புரை ஆற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி முன்னிலை உரையாற்றினார். அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் லிட் காரைக்குடி மண்டலம் பொது மேலாளர் ரவிக்குமார் நன்றியுரை கூறினார். இதில் போக்குவரத்து துறை அலுவலர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் இயற்கை எரிவாயுவில் இயங்குகின்ற பேருந்துகள் அறிமுகப்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டார். 750 பேருந்துகள் வாங்குவதற்கான நடவடிக்கை துவங்கியிருக்கின்றன. அதில் முதல் 12 பேருந்துகள் முதற்கட்டமாக இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் காற்று மாசு ஏற்படுவதை தவிர்க்கின்ற வகையில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. அதில் ஒரு நடவடிக்கை தான் இன்றைக்கு இந்த இயற்கை எரிவாயுவில் இயங்குகின்ற பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டிருப்பது. இதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கையின் முதற்கட்ட நடவடிக்கையாக இது அமைந்திருக்கு. நான் இங்கே வந்தவுடன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்த இடத்திலே கூறினார்கள். அப்போதைக்கு மினி பஸ் என்பது தனியார் இயக்குகின்ற பேருந்தாக இருக்கிறது. அரசு சார்பில் இயக்குகின்ற பேருந்துகள், பெரிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகரத்திலே அந்த சிறு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போன்ற சிறு பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் துவங்கியிருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் முடிவதும் போது நிச்சயமாக இங்கே அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். எங்கே இறக்கணும்னு அது குறித்து தகவல் சொல்றீங்க. அலுவலர்கள் அது நிச்சயமான நடவடிக்கை இருப்பாங்க. மேலாண் இயக்குநர் இங்கே இருக்கிறாங்க. அது குறித்து முழு அறிவுரை வழங்கிவிட்டு செல்வார்கள். அதே போல மண்டபத்தில் உள்ள பேருந்து வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார்கள். அதையும் இன்றைக்கே நடவடிக்கை எடுப்பார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே ராமேஸ்வரம் நகரத்தை தேர்வு செய்து பசுமை ராமேஸ்வரம் என்ற பெயரில் 12 CNC பேருந்துகளை இன்றைக்கு ராமேஸ்வரத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த பேருந்தை துவக்குவதற்காக நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களையும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும், நம்முடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்ற அன்பு அண்ணன் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களையும், நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களையும், நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் நவாஸ் கனி அவர்களையும், அதேபோல போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் நம்முடைய கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, முதலில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமாகிய அண்ணன் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். நம்முடைய ராமேஸ்வரத்தினுடைய பிரதான வளர்ச்சிக்காக மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் தலைமையில் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசங்கர் அவர்கள் தலைமையில் இயற்கை எரிவாயு மூலமாக புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகளை துவக்க உள்ள விழாவில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களையும், நம்மளை எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நவாஸ் கனி அவர்களையும், நம்முடைய போக்குவரத்துறையினுடைய மேலாண்மை இயக்குநர் மற்றும் அரசு துறையினுடைய அலுவலர் மக்களையும், எழுச்சியோடு வரவேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களையும், நம்முடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய நல்லாட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில்
எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய ராமேஸ்வரம் கடந்த 2025ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ராமேஸ்வரத்தை ஆன்மீகம் கலந்த சுற்றுலாத்தலமாக அறிவித்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக நல்ல பல திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தலைமையில் இன்று மாண்புமிகு நம்முடைய மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் தலைமையில் இதுவரை தமிழ்நாட்டில் முன் மாதிரியாக புதிய மகளிர் விடியல் பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய இந்த விழாவில் தொடங்கி வைத்து இன்னும் ராமேஸ்வரத்திற்கு நல்ல பல திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தர இருக்கின்றார்கள். இந்த புதிய மகளிர் விடியல் பயணத்தின் மூலமாக தொடங்கக்கூடிய இந்த பேருந்து விழாவில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை இயற்கையோடு பசுமை ராமேஸ்வரம் கிரீன் சிட்டியின் மூலமாக என்னென்ன பயன்பாடு இந்த மக்களுக்கு வருகிறது என்பதை நீண்ட விளக்க உரையாக நம்முடைய மாண்பு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார்கள். இருந்தாலும் இன்னும் நல்ல பல திட்டங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு வருவதற்கு தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தான் ராமேஸ்வரம் மக்களை தாயகத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்து இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஒரு உரையாற்றி நம்முடைய அருமை அண்ணன் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் இந்த புதிய பேருந்து வழித்தடங்களை இசைவர்கள் அளிப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ராமேஸ்வரத்திலே பசுமை வழி மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை துவங்கி வைக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் SS சிவசங்கர் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்புக்குரிய சகோதரர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களே, தலைமை வகிக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களே, நகரமன்ற தலைவர் நாசர் கான் உள்ளிட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, போக்குவரத்தினுடைய அதிகாரிகளே, திராவிட மாடல் நல்லாட்சி வழங்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ராமேஸ்வரத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பசுமை வழி பேருந்துகள் சுமார் 750 பேருந்துகளிலே 12 பேருந்துகளை துவக்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து முதலிலே நம்முடைய ராமேஸ்வரத்திலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துவங்கி வைக்கின்றார்கள். விடியல் பயணத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு மகளிரெல்லாம் மகிழ்வோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மாதம் சில 1000 ரூபாயை அதன் மூலமாக மிச்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மகளிருடைய நலனை முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய நம்முடைய அரசு இன்றைக்கு முதலமைச்சர் வழங்கி வருகின்ற பல்வேறு நலத்திட்டங்களில் தமிழ்நாடு அரசு சார்பாக இயக்கப்படுகின்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான திட்டமான இயற்கை எரிவாயு மூலம் இயக்கக்கூடிய பேருந்துகளை துவக்கி வைக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புசாரர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றிய நம்முடைய நகர்மன்ற தலைவர்